வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் இந்த எபிசோடில் தெரி திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகிறோம். விஜய் ரசிகர்கள் வாழ்க்கையில் தெரி திரைப்படம் திரிக்க விட்ட ஒரு திரைப்படம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்கத்தில் சென்னையில் ஒரு பக்கத்தில் எல்லா தேட்டரும் புக்கிங் முடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கத்தில் வந்து புக்கிங்கே ஆரம்பிக்காங்க. கடைசி வரையிலும் இலவு காத்த கிளியாகவே செங்கல்பட்டு ஏரியா ரசிகர்கள் வந்து மாறினார்கள். ஸோ அவர்கள் வாழ்க்கையில் வந்து தெரி வந்து மறக்க முடியாத திரைப்படம். ஆனால் இதே நிலை நீடித்தால் இது எதிர்கால தமிழ் சூழலுக்கு வந்து உகந்ததல்ல. இந்த சென்னை போன கடந்த சனிக்கிழமையிலேருந்து காசு தேட்டர் வாசலில் தான் கிடந்தவங்களில் ஒரு 5 பேர் வந்து இனிமேல் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாலும் கூட அது ஒரு தமிழ் திரைப்பட சூழலுக்கு வந்து ஒரு பேரிழப்பாகவே கருதப்படும். ரைட், திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜோசப் குருவில்லா அவர் வந்து தன் மகள் நிவியோட வந்து கேரளாவில் வந்து ஒரு பேக்கரி வச்சு வாங்குறார். அவருக்கு வந்து அசிஸ்டன்ஸ் வந்து முட்டராஜேந்திரன். ஸோ இந்த நிவி படிக்கிற ஸ்கூலோட டீச்சர் தான் எமி ஜாக்சன் ஆனி. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கிறப்ப ஒரு ரவுடி கூட்டத்தில் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து குறுக்கிடுது. ஸோ அந்த ரவுடி கூட்டத்தின் காரணமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறப்ப தான் வந்து தெரியுது ஜோசப் குருவிலாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, விஜயகுமார் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஜயகுமார்ன்றவர் ஏன் ஜோசப் குருவிலாவாக வந்து மாறினார், விஜயகுமாரனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத வந்து ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு ஸ்டோரி ஒரு விரிகுது. ஸோ அது என்ன ஏது ஏன் வந்து இவர் வந்து பேர் மாற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வெண்திரையில் பார்த்து கண்டு மகிழுங்கள். விஜய் கத்தி துப்பாக்கிக்கு அப்புறம் ஒரு ரசிக்கத்தக்க ஒரு கதாபாத்திரத்தில் அவர் வந்து நடிச்சிருக்காரு, அதுவும் போலீஸாக நடிச்சிருக்காரு. மிக முக்கியமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண கேரக்டரினுடைய எல்லாத்தினுடைய ஜூஸும் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இதற்கு முன்பாக விஜய் நடித்த படங்களில் அவர் என்னெல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் அங்கங்கே அள்ளி தெளித்திருக்கின்றார்கள். அதை விட அம்மா சென்டிமெண்ட் சீன்ஸ், அந்த பேச்சு, அதில் இருக்கிற அந்த துள்ளல்கள்லாம் ரொம்ப ரசிக்க வைக்குது. மிக முக்கியமாக மகளுக்கும் இவருக்குமான அந்த சென்டிமெண்ட். பொதுவாக விஜய் வந்து அவர் வந்து நடிப்பு வந்து நிறைய இடங்களில் கேலி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தில் இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு பெண் ரேப் செய்யப்பட்டிருப்பா. அவகிட்ட வந்து வாக்குமூலம் வாங்குவதற்காக போயிட்டு விஜய் வந்து பேசுவார். என்னை வந்து உன் அண்ணனாக நினச்சி என்ன நடக்குதுன்னு சொல்லுமா அப்படின்றப்ப படம் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் கண்ணிலேருந்து தண்ணி கண்டிப்பாக நீர் கசியும். ஸோ ஒரு போலீஸாக அவர் பண்ணுற எல்லா இடமும் வந்து ரசிக்கத்தக்கதாக இருக்குது. மிக முக்கியமாக அந்த குழந்தைங்களை பிச்சை எடுக்கிற அந்த சீனில் அந்த வில்லன் கேரக்டர் அவர் அரண்ய காண்டத்துலேருந்து அசத்துற அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த படத்தில் அவர் பேசின டயலாக்ஸ்லாம் வந்து பின்னி மாசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணி அந்த 2 பேருக்கான காம்பினேஷன் சீன்ஸு ரசிக்கத்தக்கதாக இருந்தது. அதே மாதிரி எமி ஜாக்சன் ஒன்றும் பெரிய அளவில் வேலைலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் டீச்சர். அவங்க ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒன்றும் பெரிய ரசிக்கத்தக்க மாதிரி இல்லாதவங்க கூட ஒரு கதையை நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கான ஒரு கேரக்டராக அவங்க இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கடைசி சாங்கில் கூட வந்து காஸ்டியூம்ஸ் கூட அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை. பேக்ராப்பில் ஆடுற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு காஸ்டியூம் கூட நல்லாயிருக்கு. ஒரு மெயின் ஆர்டிஸ்டோட காஸ்டியூம்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லைன்னே சொல்ல முடியும். அடுத்ததாக சமந்தா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் விஜய்க்குமான அந்த இன்டிமெசி, அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து லவ்வபுளாக இருக்குது. அவங்க டக்குன்னு வந்து அவங்க வந்து அந்த காதல் வயப்படுற அந்த காட்சிக்கு வந்து அவர் விஜய் வந்து அதை வந்து சொல்கிற விதம், அந்த இடத்துல வந்து அவங்க கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி படம் பார்க்குற ரசிகர்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த சீன் வந்து உண்டு பண்ணுதுன்றதை வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இந்த சமந்தா வந்து காதலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபஸ்ட் நாள் வந்து புடவையில் வந்து விஜய் எதற்கு நடந்து வர்றப்ப அந்த கண் முழுக்க ஒரு காதலோடு வந்து ஹீஸ் மை மேன் அப்படின்னு நடந்து வர மாதிரியான அந்த ஒரு சீன் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல். அதுக்கு மேலே அந்த கல்யாண காட்சி, அந்த என் ஜீவன் சாங்கில் கூட பார்த்திங்கன்னா அந்த இன்டிமசி, அந்த மகிழ்ச்சி படத்தில் வந்து படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அது தொத்திக்குது. அதில் மிக முக்கியமாக வைக்கம் விஜயலட்சுமியோடைய அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி சமந்தா அண்டு விஜயோட அந்த செட்டு சாங் ஒன்று ரொம்ப அற்புதமாக இருக்குது. காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மரத்தில் இருக்கிற மாதிரியான அந்த செட்டும் அதுக்கான பேக்ரவுண்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த திரைப்படத்தில் முதன்முறையாக இயக்குனர் உதிரிப்பூக்கள் மகேந்திரன் இந்த திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. நிறைய ஷாட் வந்து ரசிக்க வைக்குது. வெகு நாட்களுக்கு பிறகு உதிரிப்பூக்கள் மகேந்திரன் இந்த திரைப்படத்தில் வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. நிறைய காட்சிகளில் வந்து ரசிக்கவும் செய்கிறாரு. பேபி நைனிகா வந்து அவங்களுடைய பாட்டை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமான பேச்சுகளாக இருந்தாலும் இக்கால குழந்தைகள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்கன்றதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. நிறைய காட்சிகளில் விஜய் கிட்ட அவங்க வந்து பேபி மொக்க அப்படின்லாம் பேசும்பொழுது தியேட்டரில் நிறைய இடங்கள் வந்து கைத்தட்டல் பெறுது. பிரபு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு டம்மி போலீஸாக தான் வந்துட்டு போயிட்டுருக்காரு. அவருடைய
வெயிட் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் வந்து வீடெல்லாம் கொடுத்துருக்காரு இப்போ ஷூட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மகேந்திரனுடைய வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிவாஜி ஹவுஸில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. முதல் பாதியில் மொட்டராஜேந்திரன் வந்து விஜய் கூட சேர்ந்துன்னு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிச்சு முட்டுறாரு. இந்த திரைப்படத்திற்கான ஒளிப்பதிவு வந்து ஜார்ஜ் சி வில்லியம்ஸ். ராஜாராணியில் வந்து கண்ணை கவர்ந்தவர். நேப்பியர் பிரிட்ஜு அது ஒன்றும் தெரியல. நேப்பியர் பிரிட்ஜ் வந்து ஒரு ஏர்லி மார்னிங்கில் வந்து கார் நிறுத்திட்டு பேசுகிற அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு வந்து ஆப்டாகவே இருக்கு. ஆனால் அந்த ஹைகோர்ட் இடம் பாரிஸ் கார்னரில் இது வந்து நிறைய இடங்கள் வந்து சிஜி வந்து அது ப்ளூ மேட் வந்து க்ரீன் மேட் வந்து தெரியுது. சரி, எனிவே பட் செட் சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக சமந்தாவுடைய வீடோட இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து லவ்வபிள், ஒரு ஆட் ஃபிலிம் மாதிரி ஒரு மாதிரி ரிச்சாக இருக்குது. ஆனால் கேரளான்னு காமிச்சிட்டு ஒரு மாதிரி காஞ்சி போன ஒரு ரோட்டையும் அதில் வந்து ரோட்டில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். சண்டை காட்சிகளில் திலீப் சுப்ராயனுடைய ஸ்டைலான சண்டைகள், அதே மாதிரி ஆண்டனி ரோபனுடைய எடிட்டிங்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட்டில் வந்து அவனை வந்து போகாத உள்ளார கோயம்புத்தூக்க போகணும் போகாதன்னு சொல்லி தடுத்துட்டு அவனை அடிச்சுட்டு அப்படி கடிக்கிற அந்த இடம் வந்து விஜய்க்கு வந்து தெரிய மாசாக இருக்குது. ஜிவி பிரகாஷனுடைய பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா அந்த மாஸ் ஹீரோக்கான அந்த டெம்ப்டிங்கும் சரி, மகேந்திரனை காமிக்கிறப்ப அந்த டெம்ப்டிங்கான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. பாடல்களில் 2 பாடல்கள் வந்து கேட்கலாம். ஒன்று மெலோடி, ஒன்று வந்து சமந்தாவுக்கான அந்த சாங்ஸும். ஜித்து ஜில்லடி இட்ஸ் ஓகே. ஸோ எனிவே மியூசிக்கை பொறுத்தவரையிலும் இட்ஸ் நாட் பேட், ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தை வந்து எழுதி இயக்கியிருப்பவர் வந்து அட்லி வந்து மௌனராகம் படத்தை எப்படி ராஜாராணியாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் நகாசு பண்ணிட்டு மௌனராகமாக கன்வெர்ட் பண்ணாரோ அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து சத்ரியன் திரைப்படத்தினுடைய சாயலை எங்கேயுமே தவிர்க்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சம் நகாசு பண்ணி சத்ரியனுடைய ஒரு பிம்பமாகத்தான் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு ஷாட்டில் வந்து மேலேருந்து ரத்தம் கொட்டுற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். எல்லா ஷாட்லேயுமே மேலேருந்து கட்டி தொங்க விடுறது வந்து கொஞ்சம் அயற்சியை தருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் மாசாக இருக்குது, பரபரப்பாக போகின்றது. செகண்ட் ஆஃபும் பிரச்சனையே இல்லை. ஆனால் விஜயகுமார் வந்து ஆவி ரூபத்தில் வந்து பண்ணுறதாக அது லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய தொங்கி நிற்கும் பொழுது படம் வந்து திரைக்கதையை வந்து நொண்டியடிக்க ஆரம்பிக்கின்றது. கிளைமேக்ஸில் வந்து சரி ஏதோ முடிக்கணுமே அப்படின்ற மாதிரி முடிச்சுருக்காங்க. பட் அந்த விஜயகுமார் வந்து இங்கே வந்து திரும்ப வந்து பழிவாங்க வருவதற்கு முன்பு வரை இந்த திரைப்படம் வந்து ரொம்ப அற்புதமாக கிளாஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப வேறு லெவலில் யோசிச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் ஒரு சீனில் கூட வந்து மகேந்திரன் சொல்லணும்னா ரொம்ப பெரிய லெவலில் யோசிச்சானா நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து படம் பார்க்குற நம்மளுக்கும் வந்து அது வந்து பொருந்தது. ஆனால் படத்தை பொறுத்தவரை அவர் வந்து முன்வைக்கிற அந்த லாஜிக்கலான காட்சிகள், ஏன்னா என் பொண்ணு வந்து உன்னை மன்னிச்சிட்டா நீலாம் என்ன ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடங்கள்லாம் வந்து நல்லா இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு கெத்தை அந்த இடத்துல வந்து ஒரு நிரூபிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் சில சூட்சமங்களை அதில் உள்ள புகுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வந்து ஈடுபடாமல் அதாவது அப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்காமல் இருக்க முடியல. ஓவரால் இந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது நாட் பேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. விஜய் ரசிகர்கள், குழந்தை ரசிகர்கள் எல்லாரையும் கவரும் வகையில் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜில் சென்டிமெண்ட் சீன்ஸு, கிளாமர், ஃபைட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேக்கேஜாக கொடுத்துருக்காரு. இன்டர்வலுக்கு பிறகு ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் கதையில் இன்னும் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த திரைப்படம் வந்து இன்னும் மேலும் சுவாரஸ்யம் பெற்றிருக்கும் என்பது ஜாக்கி சினிமாஸுடைய தனிப்பட்ட கருத்து. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.